உயிரே உறவே தமிழே வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நடிகர் கமல்ஹாசன் தமிழில் இருந்து தான் கன்னடம் பிறந்துச்சு அப்படின்னு பேசியிருந்தது கர்நாடகாவில் பெரிய பிரச்சனையாகி போராட்டங்கள் நடந்துட்டு இருந்த நிலையில் உயர்நீதிமன்றம் அவருடைய பேச்சை கண்டிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து கர்நாடகா சினிமா வர்த்தக சபைக்கு கமல்ஹாசன் கடிதம் ஒன்றும் எழுதியிருக்காரு. சில நாட்களுக்கு முன்னாடி தக்லை படத்துடைய இசை வெளியீட்டு விழா நடந்துச்சு. இதில் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கலந்துட்டு இருந்தார். அப்போது சிவராஜ்குமார் பற்றி பேசியிருந்த கமல்ஹாசன் தமிழிலிருந்து கன்னடம் பிறந்துச்சு அப்படின்னு பேசியிருந்தார். இவருடைய பேச்சு கர்நாடகாவில் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு. கர்நாடக முதல்வர் சித்தராமையா கமல் உடனடியாக மன்னிப்பு கேட்கல அப்படின்னா தக்லை படத்தை கர்நாடகாவில் வெளியிட தடை விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னொரு பக்கம் நடிகர் சிவராஜ்குமார் கமல்ஹாசன் பேசினதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, அவர் எந்த தப்பான நோக்கத்திலையும் அப்படி பேசல அப்படின்னு சொல்லி கமல்ஹாசனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாரு. இதை தொடர்ந்து நடிகர் கமல்ஹாசன் அன்பு எப்பயுமே மன்னிப்பு கேட்காது, நான் தப்பு பண்ணியிருந்தா மன்னிப்பு கேட்பேன், தப்பு பண்ணலைன்னா மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி கமல்ஹாசனுக்கு ஒரு நாள் டைம் கொடுத்து கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை அவரை மன்னிப்பு கேட்க சொல்லியிருந்தாங்க. கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்காதால கர்நாடகாவில் தக்லை படம் வெளியிட தடை விதிச்சிட்டாங்க. மொழி பிரச்சனை பெருசாக போயிட்டு இருக்கிற நிலையில் தக்லை படத்தை தடையின்றி வெளியிட பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு கமல்ஹாசன் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தாரு. இந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. அப்போ இது பற்றி நீதிபதி கமல்ஹாசனுக்கு சராமரியா கேள்விகளை கேட்டு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. யாரா இருந்தாலும், கமல்ஹாசனா இருந்தாலும் கூட, நீங்க கமலா இருங்க, வேற யாரா வேணா இருங்க, மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தக்கூடாது. நீங்கள் பெரிய நடிகராக இருந்துக்கிட்டு அப்படி பேசியிருக்கவே கூடாது. இந்த நாட்டுடைய பிரிவினை மொழிவாரி அடிப்படையில் தான் நடந்துச்சு. ஒரு பொது நபர் இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் வெளியிட முடியாது. இதன் காரணமாக அமைதியின்மை, போராட்டங்கள் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் நடந்த பிறகு உங்கள் படத்தை வெளியிட பாதுகாப்பு தேடிட்டு இருக்கீங்க. நீங்கள் மன்னிப்பு கேட்டிருந்தா போதுமானதாக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் மன்னிப்பு அறிக்கை வெளியிட முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் உருவாக்கின பிரச்சனைக்கு அரசாங்கத்துடைய ஆதரவை எப்படி கேட்டுட்டு இருக்கிறீங்க? மொழி அப்படிங்கிறது மக்களோட சேர்ந்த உணர்வு. நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது, நீங்கள் ஒரு ப்ராப்ளம். நீங்கள் இப்படி பேசியிருக்கக்கூடாது. பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறதெல்லாம் மக்களோட உணர்வுகளை புண்படுத்தும் அளவுக்கு இருக்கக்கூடாது. மன்னிப்பு கேட்டால் இங்கே வர வசூல் மூலம் சம்பாதிக்கலாம். நீங்கள் பேசினதை திரும்ப வாங்கிக்கலாம். அந்த பேச்சில் இப்பையும் நீங்கள் உறுதியாக நிற்கிறீங்களா? இது தமிழ் மற்றும் கன்னட மொழி சண்டை கிடையாது. நீங்கள் பேசினதால வந்த பிரச்சனை. நீங்கள் தெரியாமல்லாம் இப்படி பேசல, தெரிஞ்சே தான் இப்படி பேசியிருக்கீங்க. நீங்கள் பேசின வார்த்தையை திரும்ப பெற முடியாது, ஆனால் மன்னிப்பு கேட்கலாம். உடஞ்ச முட்டையை மறுபடியும் சேர்க்கவே முடியாது அப்படின்னு நீதிபதிகள் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் கர்நாடக வர்த்தக சபைக்கு கமல்ஹாசன் கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு. அதில் சிவராஜ்குமார் மேலே உண்மையான பாசத்தோட தக் லைஃப் இசை வெளியீட்டு விழாவில் நான் பேசினது தப்பாக புரிஞ்சிக்கப்பட்டது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். கன்னடத்தை எந்த வகையிலையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். தமிழை போலவே கன்னடமும் பெருமை மிக்க இலக்கிய மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டிருக்கு. இதை நான் தெளிவான மனசாட்சியோடையும் உறுதியோடையும் சொல்கிறேன். கன்னட மொழி மீதான என்னுடைய அன்பு உண்மையானது. மேலும் கன்னடர்கள் தாய்மொழி மேலே வச்சிருக்கிற அன்பின் மீது எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது. நான் பேசின விஷயங்களால் நடிகர் சிவராஜ்குமாரும் நிறைய சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருந்ததை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனால் எங்களுக்கு நடுவில் இருக்கிற உண்மையான அன்பும் மரியாதையும் எப்பயுமே நிலைச்சிருக்கும். சினிமா மக்களுக்கு நடுவில் ஒரு பாலமாக இருக்கணும். ஒரு நாளும் அவங்கள பிரிக்கிற சுவராக இருக்கவே கூடாது. இதுதான் என்னுடைய அறிக்கையோட நோக்கம். இந்த தவறான புரிதல் தற்காலிகமானது. நம்மளோட பரஸ்பர அன்பையும் மரியாதையும் மீண்டும் வலியுறுத்த கிடைச்ச ஒரு வாய்ப்பு இது அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன் அப்படின்னு கமல்ஹாசன் கடிதத்தில் சொல்லியிருக்காரு. இந்த மொத்த கடிதமும் படிக்கும்போது வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அது நடிகர் சிவராஜ்குமாருக்கு வேதனைப்பட்டிருக்காரு. அது தன்னோட பேச்சால் இவ்வளோ பிரச்சனை ஆனதுக்காக.